இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை நீ திருநெல்வேலியிலையும் பாளையங்கோட்டையும் இருக்குதுன்னா நீ எதுக்குடா நீ ஊர் தேடி போற? அமெரிக்கா, துபாய், மலேசியா வாசல்ல இருக்கடா அரசாங்க வேலை நீ இருடா. ஆமா, இந்த வார்த்தால் இதுல எழுது, நீ எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. எழுதி எழுதி கிழிச்சு குடிச்சு காதல் கவிதையா கூட எழுதுறான். நான் ஒன்றும் கேட்கலாம், காதல் கவிதையா கூட எழுது, மொட்டை கடிதாசி கூட எழுதி போடு. மீட்டோ மீட்டோ. இப்ப தாள் தயாரிச்சிட்டோமா? இப்ப என்னன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரே தொழிற்சாலையில பல அடுக்கு பிரிச்சுறேன். இந்த தாள் தயாரிக்கிற தொழிற்சாலையில வேலை, தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலையில வேலை, சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை வேலை, ஒவ்வொன்றுக்கும் தனி பயிற்சி கொடுத்துருவேன். நானே கொடுத்து அந்த இந்த நீ தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு போ, நீ தாள், நீ நாட்டு சக்கரை, நீ வெல்லம், உனக்கு புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு பிரிச்சு ஒரே இண்டஸ்ட்ரியா இருக்கும்டா. அதுல தனித்தனி ஒரே பள்ளிக்கூடமா இருக்கும். இது 9ஆப்பு 8ஆப்பு இருக்கிற மாதிரி பிரிச்சிருவேன், பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவேன். இங்க பாரு, இதுல என்ன பண்றோம், இந்த கரும்பு சக்கரை இருக்குல்லப்பா, அதுல இருந்து சாப்பிடுற தட்டை தயாரிச்சிடும். எப்படி தயாரிக்குது வர? நோ பிளாஸ்டிக் தட்டு வச்சிருந்தா விழுமெட்டு சொல்லிட்டேன். இது ஒரு இண்டஸ்ட்ரி. இதுல நீ அங்கே டேய், நீ அண்ணனை எப்ப வேணாலும் பார்க்கலாம். இதை இப்ப பாரு, பாரா எப்படி தமிழ்நாடு அரசு முத்திரையை குத்தி அனுப்புறான்டா, பெட்டியில் அடிச்சிட்டான். யாருக்கு வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் அனுப்புவான், எந்த நாட்டுக்கு வேணாலும். யாரு? தமிழ்நாட்டு அரசு அனுப்புது. பாப்பா போங்க போங்க. எத்தனாலுங்கிறது பெட்ரோல். பெட்ரோலுக்கு நம்ம காத்திருக்கோம்லப்பா. இந்த பெட்ரோலை யார் எடுக்கிறான்னா, பிரேசிலுங்கிற நாடு கரும்புல இருந்து எத்தனால் எடுக்குது. இந்த எத்தனால்ல ஓடுற மாதிரி நம்ம கார் வாகனங்களுடைய எந்திரத்தை மாற்றி அமைச்சுக்கிறோம். ஒருவேளை இது அப்படி இல்லைனாலும் இதை வச்சு எரிபொருள் தயாரிச்சுக்கிறோம், மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம். புரியுதா அண்ணன் சொல்றது? கரண்ட் தயாரிச்சுக்கிறோம். இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை இது வேற செக்ஷன். ஒரு இண்டஸ்ட்ரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரியை பெருக்கிக்கிறோம். ஒரு இடத்துல உள்ள போயிட்டீங்கன்னா ஒன் செக்ஷன் தனி. நீங்க எத்தனால், நீங்க தாள், நீங்க தட்டு, நாங்க சர்க்கரை, நாங்க வெல்லம், பிரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சீருடை கொடுத்துருவேன். பூட்ஸு, தொப்பி எல்லாம். அங்க வந்து லுங்கி கட்டிக்கிட்டு கங்கி கட்டி அதெல்லாம் கிடையாது, கிடையாது. தயாரிக்குது பாரு, பெட்ரோலை தயாரிக்குது. எது இல்லைன்னு நீ வான்னு சொல்லக்கூடாது. அண்ணே என்ன இல்லைன்னு, அண்ணே அரிசி இல்லைன்னு, பருப்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீ குழாய்கள் மூலமா டேங்கர்ல ஏற்றி கொண்டு வரேன். உனக்கு வீட்டுக்கு எரிபொருளுக்கு கொடுத்துருவேன். போங்க. கரும்பு பொருள்கள் என்னென்ன இருக்கு பாரு. வெள்ளத்தின் வடிவ பாரு, கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெள்ளத்து கட்டின் வடிவத்தை எப்படி தான் கேட்கிறான். இந்த ஓரத்தில் இருக்கு பாரு, அந்த இருக்கு பாருடா கரும்பு சாறு. இது என்ன பண்றேன், எடுத்து அண்ணன் வந்தவன ரோட்ல போட்டு கரும்பு சாறு விற்கிறது, இளநீ விற்கிறது, நொங்கு விற்கிறதெல்லாம் தடை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன், நானே கடை கட்டி கொடுத்துருவேன். அங்க போய் இந்த பாளையங்கோட்டைனா ஒரு இடம் அரசு ஒதுக்கிடும், திருநெல்வேலினா ஒரு இடம், அம்பாசந்தம்னா அந்தந்த இடத்த அரசு அறிவிக்கும். நீ இந்த கடையில் போனால் நல்ல வேட்டி சட்டை கிடைக்கும், பேண்ட் சட்டை கிடைக்கும் போகிற மாதிரி, இந்த கடையில் போனால் நல்ல தங்கம் கிடைக்கும் மாதிரி, இங்கே போனால் நொங்கு இருந்தாலும் பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், கரும்புச்சாறு குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம். ஏன்னா தேசிய குடிபானங்களாக அறிவித்து அதை விற்கிற நம் சொந்தங்களுக்கு கடையை கட்டி கொடுத்து மாதம் குறைஞ்ச வாடகையை வாங்கிக்கிறோம். அங்கே குளிரூட்டி போட்டு கொடுத்துரும், மின்விசிறி போட்டு கொடுத்துரும், கழிவறை கட்டி கொடுத்துரும். தெருவில் போட்டு விற்கக்கூடாது. என் உழைப்பை எவனும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. கட்டி கொடுத்துருவேன். இந்த கரும்பு சாறு, இந்த கரும்பு பாகு, இதையெல்லாம் பதப்படுத்தி வைக்க அந்த தலைநகரிலே சேமிப்பு கிடங்கும் குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த. எப்படி பிணத்தை பாதுகாத்து வச்சுருா எத்தனை நாள் ஆனும், அது மாதிரி என் பொருள் கிடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது மாதிரி குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த சேமிப்பு கிடங்கை அண்ணன் வச்சிருவேன். அந்த இடத்துல பல பேருக்கு வேலை. புரியுது? புரியும், புரியும் உனக்கு. இப்ப கரும்பு பொருள்களை நீ பார்த்துட்ட. இப்ப வாழைக்கு வரேன். வாழை நம்ம ஊர்ல விளையுமா இல்லையாடா? பாரு பாரு பாரா எப்படி போடுறோம் பாரா வாழைய.
மிஷின் நட்டுக்கிட்டு போது வாரா டேய், பாராயும் கூட பிறந்தவனே பாரு. பார்த்துக்க. தலையில தூக்கலவன். நம்ம வாழைப்படத்தில் தம்பி மாரி செல்வ தலையில தூக்கல, ஒரு கம்பியை கட்டி தூக்கிட்டு போறான் பாரு. எப்படி நவீனமா பண்றான் பாரு. இங்க பாரு பாரா தம்பி, விஞ்ஞானம் எங்க போயிருச்சு. இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரவில் வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழை வாழை வாழையில 3000 ஏக்கர் வாழை விளைஞ்சா அங்க போடுறோம்டா இண்டஸ்ட்ரி. பாரா எப்படி இருக்கும் தொழிற்சாலை. மேற்கூரை பாரா வர சூரிய ஒளி தகடு தாண்டா மேற்கூரை. பாரா எப்படி கட்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசு. அணிலுக்கும் சோறு நம்ம தான் போடணும். என்ன பண்றோம் வாழைக்காயை நம் மக்களின் உணவுக்கு அனுப்பிடுறோம். வெளிமாநிலங்களின் உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி பேக் பண்ணி அனுப்பிடுறோம். மறுபடி உலகத்தின் உணவு தேவைக்கு சந்தைப்படுத்துகிறோம். மறுபடி வாழைப்பழங்களை இந்த புகை போட்டு அப்படி நம்மளுக்கு இயற்கையில் படுக்க வச்சு அதெல்லாம் காட்சிப்படுத்துகிறோம். ஒரு துளி நஞ்சு இல்லாமல் நான் விளைய வைக்கிறேன் பாரு, அப்படின்னா தான் வாங்குவான். ஏன்னா அவன் பூச்சி மருந்து பயப்படுறான். நான் பாரு ஆர்கானிக் என்னுடையது இயற்கை வேளாண்மை, இயற்கை உரம், ஆடு மாட்டு சாணம், மக்கிய இலைதலை கழிவு, இதில் தான் நான் விளைய வைக்கிறேன் அப்படின்னு காட்டி எப்படி பேக் பண்ணுறான் பாரா. பாரா பாரா சீக்கிரம் இந்த ஆட்சியை கொண்டு வர 23ஆம் தேதி போடுற. இங்க பாரு என்ன பண்றோம். வாழையில இருந்து சிப்ஸ், வாழைத்தண்டு, வாழை சிப்ஸ், வறுவல் துண்டுகள் அது தனியா தயாரிக்கிறோம். வாழைக்காயிலிருந்து தம்பி, இது வாழைப்பழத்திலிருந்து துண்டுகள். வாழைப்பழத்து இன்சுவை இது இனிக்கும். இந்த சிப்ஸ் வாழைப்பழம் வாழைக்காய் தனித்தனியா 2 தனித்தனி செக்ஷன். இந்த பிரிவில் வேலை செய்வேன், இங்கே போக மாட்டேன். 2 பேருக்கும் தனித்தனி சீருடை, உன்னுடைய கதவு உன்னுடைய இது தனித்தனியாக இருக்கும். நீ தொழிற்சாலைக்கு வரும்போது உன் ஐடி கார்டை காட்டிட்டு போய் வேலையை செய்ய வேண்டியதான். மாசமான சம்பளம். நீ குடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் இருக்காது. வெயிட் அண்ட் சி. இந்த வாழையில அப்பம், வாழைப்பழத்திலிருந்து அப்பம் தயாரிக்கிறேன். எச்சி ஊரும் பாரு உனக்கு. அரசு முத்திரையை பாடுறா, அதை பாரு. வாழை அப்பம் முத்திரையை பாடுறா. நம்ம ஐயன் வல்லுவண்டா. இந்த பக்கம் பாரா பனைடா, நம் தேசிய மரம்டா. இந்த பக்கம் பாரா காலைடா, நம்ம உடன் பிறந்தவன்டா, உழவர்களுடைய நண்பன்டா. கீழே வாரா நானும் நீம்டா. வாரா பாரு. தமிழ்நாடு அரசு கிடையாதுடா, தமிழ்நாட்டு அரசு. வாழைப்பழத்திலிருந்து அப்பம் செய்கிறோம். பன் சொல்லப்பா, அதை செய்கிறோம். ஒரு ரசாயனம் கிடையாது, ஒரு நச்சு கிடையாது அதில். ஏன் நீ தான் செய்கிற, நீயே சாப்பிட்ற ஓம் பிள்ளைகளுக்காக. எப்படி போகுது வர்ற எச்சி உருமிடா உலக நாட்டுக்காரனுக்கு தொழிற்சாலை பார்த்து போகுது வர. அப்போ பைத்தியக்காரா, தற்குறி பயில்கிட்ட நாட்டை கொடுத்து எங்களை போட்டியடா வீரர். பைத்தியக்காரா பாரா, இதெல்லாம் உங்க அண்ணன் கத்துனண்டா, உன் கவனத்துக்கு வரலடா. அதனால படம் பார்த்து கெட்டு போயிட்டே இல்லை தான்டா படம் போட்டு காட்டிக்கிட்டு. இது வாரா வாழைப்பூடா. டே வாழைப்பூவிலேருந்து சந்தையை பாடுறா. எப்படி கொண்டு வரேன் பாரா, உனக்கு தூய்மையாக கொண்டு வரேன்டா. ஒரு மருந்து தெளிக்கிறடா, ஒரு பூச்சி மருந்து ஒன்று கிடையாதுடா. அதிலிருந்து சிப்ஸ் தயாரிக்கிறேன், அதிலிருந்து நூல். வாழைப்பூவை உனக்கு இங்கே பாரு, இதில் இருந்து நூல் எடுக்கிறேன். நூலை எடுத்து என்னென்ன பண்ணுறேன் பாரு, பார்த்துக்கிட்டே. இப்பெல்லாம் அம்பாசமுத்திரத்தில், பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில் தொழிற்சாலை இருந்தால் எப்படி இருக்கும்டா நம்ம நாடு. வேறா நூலை எடுத்து உங்க அண்ணன் இதிலிருந்து வேட்டி செய்கிறேன், சேலை செய்கிறேன், பை செய்கிறேன்.